Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 2.2ல second sum பார்க்கலாம். Find a quadratic polynomial each with a given number as the sum and product of its zeros respectively. So கொடுத்திருக்கிறது sum and product கொடுத்திருக்காங்க. நம்ம quadratic polynomial form பண்ணணும். So அதுக்கு general form introductionல கொடுத்திருந்தேன் x square minus sum of zeros into x plus product of zeros. So இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். So general form படி நம்மளோட zeros alpha and beta. So அதனால alpha plus beta. Firstல கொடுத்திருக்கிறது sum. அதனால plus பண்ணி எழுதியிருக்கோம். And product alpha into beta is equal to minus 1. So இப்போ general form படி எழுதிடுவோம். X square minus sum of zeros என்னது 1 by 4 into x எழுதிக்கலாம் plus product of zeros என்னது minus 1. ஆனா நமக்கு பாலினாமியல்ல டினாமினேட்டர் வராது. ஸோ இந்த டினாமினேட்டர் எலிமினேட் பண்ணணும். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வச்சு மற்ற வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்க டினாமினேட்டர் 4 இருக்குது. இந்த டினாமினேட்டரால மற்ற ரெண்டு நியூமரேட்டர்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். அப்ப என்ன வந்துரும் பாருங்க, 4x ஸ்கொயர் மைனஸ் x plus minus 4. இவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இதை எடுத்து எழுதும்போது 4x square minus x plus into minus minus 4. ஸோ இதுதான் நம்மளோட p of x, அதாவது பாலினாமியல். ஸோ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, √2 minus 1 by 3. ஸோ sum is equal to √2 and product alpha into beta is equal to 1 by 3. ஸோ இப்போ ஜெனரல் டேர்ம்ல எழுதிடலாம். So என்ன எழுதுவோம், p of x polynomial எழுத போறோம் is equal to x square minus sum of zeros என்னது நமக்கு √2 plus product √2 into x போடணும் plus product of zeros என்னது 1 by 3. இங்கேயும் பாருங்க denominator 3 இருக்கு. So denominator இருக்க வேண்டாம். அதனால இந்த 3 ஆல மற்ற ரெண்டு நியூமரேட்டர்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுவோம். So என்ன வந்துரும், p of x is equal to 3x square minus 3√2x plus 1. ஸோ இதுதான் நம்மளோட பாலினாமியல். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.